ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 10ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்திருப்போம். நம்ம யான்ஷி அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக டான்ஸ் ஆடி அந்த கொலகாரியும் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. நம்ம யான்ஷியை கூட்டிட்டு போயிட்டு நல்லா பேசியிருந்தாங்க இல்லையா டேங் லேடி. அந்த லேடி தான் கொலகாரிங்கிறதும் தெரிய வந்திருக்கும். அந்த லேடிக்கும் கூட அவங்க ஹஸ்பண்டால ஏதோ மனநல பாதிக்கப்பட்டு அதனாலதான் இந்த மாதிரி கொலைகள் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஜெயில் தண்டனையும் கிடைச்சிருக்கும். அது இல்லாத போன எபிசோட்ல ஒரு அழகா நம்ம யான்ஷி டான்ஸ் ஆடினாங்க இல்லையா, அப்ப கூட வெளியே ஃபயர் கிராக்ஸ் எல்லாம் வெடிக்கக்குள்ள ஒரு அழகான பறவையும் பறந்துகிட்டு இருந்துச்சு. அதுவும் நம்ம யான்ஷி ட்ரெஸ் கலர்லயே அந்த பறவையும் இருந்துச்சு இல்லையா. அந்த பறவையை யார் வளர்க்கறதுன்னா இந்த லீ தான் வளர்த்துக்கிட்டு இருக்கான். அவனும் அந்த பறவையை பார்த்துக்கிட்டே, நீ என்கிட்ட ஒரு கேம் விளையாடணும்னு நினைக்கிற, நீ எவ்வளவு தூரம் என்கிட்ட விளையாடணும்னு நினைக்கிறிய விளையாடு, நான் அது வரைக்கும் அமைதியாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இவன் தான் ஏதோ பிளே பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. யான்ஷி ஆபீஸ்க்கு போற வழியில அவங்க அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே யான்ஷி பக்கத்துல ஓடி போயிட்டு அவங்க அக்காவை பிடிச்சுக்கிட்டு, எதுக்காக எங்க அக்கா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அந்த ஆளு இவளாலதான் பிரச்சனையா வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் யான்ஷி எல்லாரும் போங்க, இங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு, என்னாச்சுக்கா எதனால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இப்போ உனக்கு நிம்மதியா இருக்கா, நீ நல்ல குடும்பத்துல போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதனால என்னை பாக்குறதுக்கு உனக்கு இலக்காரமா இருக்கா அப்படின்ட்டுலாம் யான்ஷி மேல இந்த பொண்ணு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் யான்ஷிய ராஜமாதா அரண்மனைக்கு கூப்பிட அவங்களும் ராஜமாதாவை பாக்குறதுக்காக போக, ராஜமாதா நம்ம யான்ஷி ஒரு கேஸ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க இல்லையா, அதுக்காக ரிவார்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் கூப்பிட்டுருப்பாங்க. யான்ஷியும் ராஜமாதாவை பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, ராஜமாதாவும் நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வேலை செஞ்சிருக்க, உனக்காக நான் ஏதாவது ரிவார்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, நான் உனக்கு தரேன்னு கேட்கறதுக்கு. அதுக்கு யான்ஷியும், ராஜமாதா எனக்கு எதுவுமே தேவையில்ல, ஆனா நீங்க என்னைய மிஸ்ஸஸ் சென்னு கூப்பிடுறது மட்டும் வேண்டாம், என்னை எழுத்தாளர் யான்ஷின்னு கூப்பிடுங்க, அது எனக்கு போதும், நான் என்னுடைய வேலையை அந்த அளவுக்கு நேசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது இல்லாத என்னுடைய ஆபீஸ்ல ஆண்களுக்கு ஒரு மதிப்பு பெண்களுக்கு ஒரு மதிப்புன்னு இருக்குது, அதுலயும் பெண்களை சரியா ட்ரீட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, ரெண்டு பேத்தையுமே சரிசமமா ட்ரீட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்கு மட்டும் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்ட்டு யான்ஷி கேட்க, ராஜமாதாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சரியா தான் சொல்ற, நானும் ஒரு பெண் தானே, ஆனா இந்த நாட்டையே நான் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கக்குள்ள பெண்களை மட்டும் நம்ம ஏன் தாழ்த்தி நடத்தணும்னு நினைக்கிறாங்க, நீ ஆசைப்படுற மாதிரி உன்னோட ஆபீஸ்ல பெண்களுக்கும் ஈக்குவலான ரெஸ்பெக்ட் கிடைக்கும், அதுக்கு நான் உத்தரவு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா சொல்ல, யான்ஷிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. யான்ஷி ராஜமாதாவை பார்த்துட்டு வெளியே வந்துகிட்டு இருக்க பிரதர் லூ வந்து நம்ம யான்ஷியை மீட் பண்றாரு. யான்ஷியை சர்ப்ரைசர் ஆயிட்டு, என்ன விஷயம், எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, பிரதர் லூவும், யான்ஷி நீ ஒரு கேஸ் என்னை பார்க்கறதுக்காக சொல்லி இருந்த இல்லையா, அதுக்குண்டான க்ளூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு கேட்டிருந்த இல்லையா, அதை பத்தி நான் விசாரிச்சேன், அதுக்குண்டான நிறைய க்ளூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, அந்த லியாங் செகண்ட் மாஸ்டர் இறந்ததுக்கு காரணம் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க பிரதர் லூ, உண்மையாலமான கேட்க, ஆமா அந்த ஃபேன்சி ஹாலோட ஓனர் தான் அவனை கொன்னது அப்படின்னு சொல்ல, யான்ஷிக்கே ஷாக் ஆயிடுது. சரி இப்பவே கிளம்பி போயிட்டு அவங்களெல்லாம் கைது பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே போயிடுறாங்க. அந்த லேடியும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே சமயத்துல ஷென் அந்த லியாங்கோட தம்பி தேர்ட் மாஸ்டர் இருந்தான் இல்லையா, அவனை மீட் பண்றதுக்காக போறான். அவனுக்காக நிறைய மருந்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு, இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கிறதால நல்லாவே பேசிக்கிட்டு இருக்கான். அந்த தேர்ட் மாஸ்டர் கூட, எங்க அண்ணனுடைய கொலைக்கு யார் காரணங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களா, அது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்ட்டு ஷென் கிட்ட கேட்டுட்டு இருக்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த கொலைகாரன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சமயத்துல வேற நம்ம என்னுடைய கார்ட்ஸ் எல்லாம் வெளியே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, அந்த தேர்ட் மாஸ்டரோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னது சத்தம்னு கேட்க, உங்க அப்பாவை தான் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அவன் ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்றீங்க, இதுக்கு காரணம் உங்க அப்பா தான், எனக்கு வேற வழி தெரியல, அவங்கள நான் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஜெயிலையும் போட்டுறாங்க. நம்ம யான்ஷியும் பிரதர் லூவும் ரெண்டு பேத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யான்ஷி அந்த லேடி கிட்ட கேட்டுட்டு இருக்க, அந்த லேடியும் எனக்கு வேற வழி தெரியல, நான் அதை பண்ணலன்னா எங்க குடும்பத்தோட மானமே போயிடும், அவன் ரொம்ப மோசமானவன், அவன் சரியான குடிகாரன், கேம்லிங் அடி வேற, அவனுக்கு எங்க குடும்பத்துல இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் அவன் செலவு பண்ணிட்டான், இப்ப எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது, இதுல வேற அவனுக்கு பொண்ணுங்க வீக்னஸ்னு நிறையவே கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சு, அதனாலதான் நாங்க கொன்னோம், அதை மட்டும் நாங்க செய்யலன்னா அவங்க அப்பாவை அவன் கையாலேயே கொன்னு போட்டிருப்பான் அப்படின்லாம். இந்த லேடியும் எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல அந்த லியாங்கோட அப்பாவையும் விசாரிக்கிறாங்க இல்லையா, அவரும் அதே காரணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவன் ரொம்ப குடிகாரன், எங்க ஃபேமிலியோட பணத்தையே வீணடிச்சிட்டான் அப்படின்லாம் சொல்லி அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேருமே விசாரிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஷென்னோட என்ட்ரி. ஷென் போயிட்டு அந்த லியாங்கோட அப்பாவை விசாரிக்க ஆரம்பிக்க, அவர் ஆரம்பத்துல ஷென் கிட்டயும் அதே பதில தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவன் எங்க மானத்தையே வாங்கிட்டான், எங்களை நடு தெருவுல நிப்பாட்டுறதுக்கு பாத்துட்டான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு, எங்க வீட்டுல இருந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு கேம்லிங்ல விட்டுட்டான், எங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்ல, நாங்கெல்லாம் நடு தெருவுல நிக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவரும் அதே போல சொல்லிக்கிட்டு இருக்க. ஷென் எவ்வளவோ கேட்டு பாக்குறா, இது உண்மை கிடையாது, நீங்க வேணும்னே தான் உங்க பையனை கொன்றிருக்கீங்க
இருக்கீங்க, அதுவும் வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அதை எங்க கிட்ட உண்மையெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் எதுவும் உங்களை கொடுமைலாம் படுத்த மாட்டேன், உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்க. ஆனா அவர் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாரா, அதனால கோவமான ஷென்னும் அவனுடைய வால் எடுத்து ஒரு வீச கன்னத்திலே வெட்டி விட்டுருது. செம்மையா பயந்து போயிடுறான். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்ட்டு பயத்துல எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். ஆக்சுவலா ஷென்னுடைய அப்பாவை துரோகின்னு தானே இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எதனாலன்னா இந்த மனுஷன் இவங்க நாட்டுடைய வெப்பன்ஸோட டிசைன் எல்லாம் லீக் பண்ணி விட்டு இருந்திருப்பாரு வேற ஒரு நாட்டுக்கு. குடிபோதையில லீக் பண்ணி விட்டதால ஷென் அப்பா பேர்ல தான் அந்த பழி விழுந்திருக்கும். அதனாலதான் அவரை கொன்றுப்பாங்க, தேச துரோகின்னு சொல்லிட்டு அவரை கொன்றுப்பாங்க. இந்த விஷயம் இவங்க ரெண்டாவது பையன் லியாங்க்கு தெரிஞ்சு அந்த ஆள் ஏற்கனவே நிறைய கேம்லிங் அடிக்ட்டு, நிறைய குடிக்கிறது, நிறைய விஷயங்கள் கெட்ட பழக்கம் இருக்கு இல்லையா, அதனால அவன் இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து பணம் நிறையவே பறிச்சிருந்திருப்பான். அதனாலதான் நிறைய லாஸ் ஆயிருந்திருப்பாங்க. அந்த கோவத்துல தான் இது வெளியூர் தெரிஞ்சிருச்சுனால பெரிய பிரச்சனையாயிடும், நம்ம குடும்பமே போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டிருப்பாங்க. அந்த விஷயத்த இப்ப சொல்ல ஷென்க்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அவன் வாளாலே அவன் தலைய சீவிர மாதிரி கொண்டு போக நல்ல வேலை அவன் முடியல தான் படுது. செம்ம கோவத்தோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாவுடைய நினைவு பலகையை போய் பாக்குறான். அப்ப அவனுக்கு ஒரு ஞாபகமும் வருது. ஆக்சுவலா சின்ன வயசா இருக்கக்குள்ளேயே அவங்க அப்பா கிட்ட ஏதோ ஒரு பொண்ணு முகமூடி எல்லாம் போட்டுக்கிட்டு நீ எங்க கூட வந்து சேர்ந்துருன்னு கேட்டுட்டு இருப்பா. ஆனா அவரு இல்ல, என்னால முடியாது, அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன், நான் ஏற்கனவே நிறையவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் நான் எந்த பதவிக்கும் ஆசைப்படாத, நான் இப்போதைக்கு எதுல இருக்கிறேன்னா அதுலயே இருந்துட்டு போறேன், அதுலயே நான் இதை விட்டு விலகி போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு. அதை ஷென்னும் கேட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்துட்டு அந்த லேடி யாருன்னு தெரியலப்பா, கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரமா, அந்த லேடியும் கண்டுபிடிச்சு நீங்க தப்பு பண்ணலங்கிறதையும் கண்டுபிடிச்சு எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்க 3 அரக்கு சிலைய வச்சிருந்திருப்பான். அந்த அரக்கு சிலையில ஒரு சிலையில அம்பை விட அந்த அம்பு அந்த அரக்கு சிலையில கண்ணுலே குத்திடுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை நினைவு பழகிட்டையும் இப்ப கால தாமதம் ஆயிடுச்சு, ஆனா இப்ப வரைக்கும் நான் உங்களை யாரையுமே கண்டுபிடிக்கல, ஆனா இதுக்கு மேல நான் இது சும்மா இருக்க போறதில்ல, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வர போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர அப்ப அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம யான்ஷிய ஸ்பை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அவன் வந்துட்டு யான்ஷி அவங்க ஆபீஸ்ல பார்ட்டியில இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க எனக்கு டென்ஷன் ஆயிடுது. அதனால உடனே யான்ஷியோட ஆபீஸ்க்கும் போக அங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்ல வைன் எல்லாம் குடிச்சிட்டு செம்மையா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யான்ஷி ஒரு கேஸ முடிச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அதுக்காக பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்க. அப்ப பிரதர் லூவும் யான்ஷி கிட்ட வைன் டோஸ்ட் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு ரொம்ப பெரிய கேஸ் எல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்ட அப்படின்லாம் சொல்லி பாராட்டி பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல ஷென்னும் டோரை ஓபன் பண்ணிட்டு நீங்க அவகிட்ட ஒழுங்கா பேசுனீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு உள்ள வர எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. தளபதி இங்க வந்திருக்காரா அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்க. பிரதர் லூவும் தளபதி வாங்க வந்து உட்காருங்க, பார்ட்டியில கலந்துக்குங்கன்னு அவர் சாதாரணமாவே உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு வைன் எல்லாம் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்ப அங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருமே வந்துட்டு நாங்களும் உங்ககிட்ட வைன் டோஸ்ட் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து வைன் டோஸ்ட் பண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்க ஷென்னும் செம்மையா போதை ஆயிடுறான். யான்ஷி பிரதர் லூ கிட்ட பேசுறது ஷென்க்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, ஜெலஸ் ஆகுதா. அதனால போதையில யான்ஷி உங்க ஆபீஸ்ல வீரர் இருந்தா என்கிட்ட வந்து யாரையாவது சண்டை போட சொல்லு அப்படின்ட்டு போதையில கேட்டுட்டு இருக்க யான்ஷி முழிக்கிறாங்க. சரி போதை தலை கேறிடுச்சு போல இருக்கு, நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்கன்னு வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அசிஸ்டன்ட் வெளியே நின்னுட்டு இருப்பான். அதனால ஜிங்லிங் சீக்கிரமா விளக்க கொண்டு வா அப்படின்ன உடனே அவனும் விளக்க கொண்டு வர யான்ஷி எதுக்காக சும்மா வெப்ப பார்த்தாலும் விளக்க பக்கத்திலே பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லைன்னு சொல்லிட்டு விளக்க அணைக்க யான்ஷி உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்கள யாராவது என்கிட்ட சண்டைக்கு வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன், ஆனா எனக்கு இப்ப வெளிச்சம் வேணும், விளக்கு பொருத்தி வை அப்படின்ட்டு சரி திரும்பவும் சண்டை போடுற மாதிரி ஆக்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் தான் உங்களுடைய வெளிச்சம் இருக்கல்ல, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன்ட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. பாதி வழியிலேயே ஒரு ஆளை முகத்தெல்லாம் மூடி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சரி யாரையா அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதனால ஒரு ஆளை ரெடி பண்ணி இருந்திருப்பாங்களாட்டுக்கு அடி வாங்குறதுக்காகவே. பாதி வழியிலேயே ஷென்னும் இறக்கி விட்டு இந்த ஆளை போய் அடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஷென்னும் போயிட்டு போதையிலே அந்த ஆளை போட்டு செம்மையா மொத்துன்னு மொத்தி எடுக்க அவன் வழியில தாங்க முடியாத கத்திக்கிட்டு நீங்க யாரு என்ன எதுக்காக அடிக்கிறீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சரி போதும் நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அடி வாங்கினாலும் முகத்துல இருக்கிற துணி எல்லாம் விலக்கி விட்டு பாக்குறான். அந்த ஆள் யாருன்னா நம்ம யான்ஷியோட அக்காவோட ஹஸ்பண்ட் இருந்தாலே அவனதான் வச்சு செஞ்சிருக்காங்க போல இருக்கு. காலையில அவங்க அக்கா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால அடிக்கணுங்கிறதுக்காகவே கூட்டிட்டு வந்திருந்திருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் யான்ஷி ஷென்னை தூக்க முடியாத தூக்கிட்டு வந்து பெட்லயும் படுக்க போட அந்த போதையிலும் கூட ஷென் யான்ஷி கிட்ட தேங்க்ஸ் சொல்ல அவங்களும் சிரிச்சுக்கிட்டே சரி தூங்குங்க
தூங்குங்கன்னு தூங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஷென்க்கு அவனுடைய சின்ன வயசு ஞாபகம் வருது. நம்ம யான்ஷி ஷென் ஜெயில இருந்தப்ப சாப்பிடுறதுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க, யாருக்கும் தெரியாத. அது அவனுக்கு ஞாபகம் வந்து கோதையிலே சிறைச்சாலைன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்க யான்ஷிக்கு ஷாக்கா இருக்கு. அப்ப இப்ப வரைக்கும் நீங்க மறக்கவே இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் இவ்வளவு நாளா நீங்க ஞாபகத்துல இல்லாத இருக்கீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு ஷெந்து உங்களை நான் என்ன பண்றதுன்ட்டு அந்த பெட்டை ஒரு உதைக்க இந்த பொண்ணு ஸ்லீப் ஆகி லைட்ல இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலே 2 பேரும் எழுந்திருச்சு வெளியே வந்துட்டு இருக்கக்குள்ள ஷென் நம்ம யான்ஷியோட நெத்தியில லைட்டா அடிபட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு என்னது தலையிலங்கிற மாதிரி கைய காட்ட யான்ஷி நினைச்சுக்கிட்டாங்க குட் மார்னிங் தான் சொல்றான்ட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிடுறதுக்கு வந்துற ஷென்னும் யான்ஷியோட நெத்தியில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம எதுவும் தப்பா நடந்துகிட்டோமோ அதனாலதான் அடிபட்டுருச்சோ அப்படின்ட்டு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு யான்ஷி கிட்டையும் கேட்க ஆரம்பிக்க யான்ஷி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பி விட்டுறாங்க. அந்த சமயத்துல நம்ம யான்ஷி ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஒரு சின்ன பையனை காப்பாத்தி இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பையன் அக்கா அக்கான்ட்டே ஓடி வரான். யான்ஷி அவனை பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்ன எதுக்காக வந்தேன்னு கேட்க அவனு யான்ஷியோட நெத்தியில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னது உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு, இவன் தான் உங்களை அடிச்சுட்டானா அப்படின்ட்டு ஏய் எதுக்காக எங்க அக்காவை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஷென் கிட்ட கேட்க யான்ஷி இல்ல அவரெல்லாம் எதுவும் பண்ணல, நான் தான் தெரியாத விழுந்துட்டேன், நேத்து கொஞ்சம் போதை ஆயிடுச்சு அதனால விழுந்துட்டு அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு சரி நீ எதுக்காக இங்க வந்திருக்க, என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்க நான் என் வைஃப் உனக்காக உன்னை கொடுத்து விட்டா அதுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல என்ன யாரு வைஃப்னு சொல்றேன்னு கேட்க சீச்சுதா அப்படிங்க 2 பேருக்குமே ஷாக்கா இருக்கு. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கறதுக்கு இல்ல அது எங்க ஊர்ல அப்படிதான் பேசிக்குவோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்காக மருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுக்க யான்ஷியும் ஆசையா வாங்கிக்கிறாங்க. ஷென்க்கு இவன் வந்தது நம்ம யான்ஷி கிட்ட பேசுறது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, அதனால நீ எதுக்காக இங்க வந்த, நீ ஒன்னும் அவளுடைய அசிஸ்டன்ட் எல்லாம் கிடையாது, எதுக்காக இங்க வந்தங்கிறதுக்கு நான் யான் அக்காவுடைய அசிஸ்டன்ட் பர்சனலாவே, நீங்களே என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுங்கிற மாதிரி சொல்ல ஷென்க்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. அங்கிள் இவனை எதுக்கு உள்ள விட்டீங்கிற மாதிரி கேட்க அவரு மத்தவங்கள பார்த்து இவனை எதுக்கு உள்ள விட்டீங்க, மத்தவங்களெல்லாம் உள்ள விடலாமா அப்படின்ட்டு அவர் தனியா கத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம யான்ஷி இந்த ஜிஎம் அமைச்சருக்கு வந்து லெட்டர் எழுதியிருப்பாங்க போல இருக்கு, நம்ம ஷென்னை பத்தின விஷயங்கள் எல்லாம் எழுதியிருப்பாங்க போல இருக்கு. அது என்னதுன்ட்டு அந்தாலும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. அதுல என்ன எழுதியிருக்குன்னா ஷென் இன்னைக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டான், சூப் குடிச்சான் அப்படின்ட்டு ரொட்டேனா அவன் சாப்பிட்றது என்ன, தூங்குறது என்ன, ட்ரெஸ் என்ன கலர் போட்டிருந்தான், இந்த மாதிரி மட்டும் எழுதியிருக்கா. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாளா, எப்படி இப்படி எழுதி வச்சிருக்காளே அப்படின்ட்டு அந்தால டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்தில் ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு இப்ப ஷின் இளவரசர் வந்திருக்காரு, அவர் உங்ககிட்ட பேசணுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் உடைய போகுதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய், தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.